சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ளது கல்லல் என்ற கிராமம். சுற்றிலும் கண்மாய்கள் நிறைந்த இந்த பகுதியில் கடும் வறட்சியால் விவசாயம் முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. கண்மாய்களுக்கு செல்லும் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் மழை பெய்தும் நீரை தேக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இதன் விளைவாக கல்லலைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் வாட்ஸ்அப் மூலம் ஒன்றிணைந்து தங்களது கிராமத்திற்கான நீர் ஆதாரத்தை தாங்களே சீரமைத்துள்ளனர். 9 காலம் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதுலேருந்து எந்த ஒரு கவர்மெண்ட்ல நாங்கள் யார்ட்டையுமே ஃபண்ட் எதுவும் எதிர்பார்க்கல. எல்லாமே கல்லூரிலேருந்து வெளிநாட்டுக்கு போன அன்னைங்க, இப்போ கல்லூரி இளைஞர்கள் நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து மொத்தமாக எடுத்து பண்ணிக்கிருக்கோம். இது வந்து ஃபுல் சப்போர்ட் இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இது வந்து முழுக்க இப்போ நிறைவேக்கு வந்துருச்சு. எப்படியும் 75% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து வந்து கம்மா சுத்தம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிருக்கோம். அதுக்கும் ஒப்பீனியன் கிடச்சிருச்சுன்னா முழுசாக முடிஞ்சிச்சுன்னா அர்த்தம். தண்ணியை போய் சேமிச்சிட்டோம்னா விவசாயம் கண்டிப்பாக நடந்துடும். விவசாயம் பாதித்த நிலையில் 500 ஏக்கர் விளைந்த கிராமத்தில் தற்போது 5 ஏக்கர் கூட விளைச்சல் இல்லை என்று கவலை தெரிவிக்கின்றனர். வரத்து கால்வாய்களை தூர்வாரினாலே கண்மாய்க்கு நீராதாரத்தை கொண்டு வரலாம் என்ற உறுதியோடு 9 கிலோமீட்டர் தூரம் வரத்து கால்வாயை சீரமைத்திருக்கின்றனர். இதன் மூலம் இனிமேல் தங்கள் ஊரில் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் பெருமையுடன் கூறுகின்றனர். கல்லல் சோலைவனம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணி அது மூலம் வெளிநாட்டில் இருக்க இளைஞர்லாம் ஒன்று சேர்த்து அவங்க மூலம் பணங்களை, அதாவது எல்லா இளைஞரோட பணமும் இதில் சேரணும், ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட பணம் வந்து இதில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த பணத்தையும், அதாவது எல்லா இளைஞரோட மொத்த பணத்தையும் ஒன்று சேர்த்து அது மூலமாக தொடங்கப்பட்ட அந்த நலத்திட்டங்கள் தான் கல்லல் சோலைவனத்தோட செயல்பாடுகள். இதில் முதல்ல நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டருக்கு மொத்த வாய்க்கால் ஃபுல்லாக சீர்படுத்தியிருக்கோம். நல்லா இடுப்பு, நல்லா ஆழம், ஒரு 5 அடி ஆழம் 8 அடி அகலத்துக்கு எல்லா வாய்க்காலையும் சீர்படுத்தி ஒரு கொஞ்சம் சின்ன மழை பெஞ்சா கூட மொத்த தண்ணியும் கம்மாய்க்கு போற மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். கல்லல் இளைஞர்களின் இந்த அயராத உழைப்பை அந்த ஊர் மக்கள் வெகுவாக புகழ்ந்துள்ளனர். அவர்களது சீரிய முயற்சி பலனை தர வேண்டுமெனில் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை போதிய அளவு பெய்து கை கொடுக்க வேண்டும் என்பது கல்லல் கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக சிவகங்கையிலிருந்து அப்துல் நாசர்.